அனைவருக்கும் காலை வணக்கம். தவக்கால சிந்தனையின் 7ஆம் நாள். இன்று நான் உங்களுடன் அமைதியை பற்றி சிந்திக்க ஆசைப்படுகிறேன். குடும்பத்தில் கணவன், மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள் என அனைவரும் எதையோ ஒரு பொருளை நோக்கி, ஒரு தேடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பல நேரங்களில் அமைதியை இழந்து விடுகிறோம். அமைதியால் இருப்பதால் வரும் பயன் என்ன? முதலாவதாக மன அமைதி, இரண்டாவதாக தெளிவு, மூன்றாவதாக மகிழ்ச்சி. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஒரு சிறிய கதை மூலம் உங்களுக்கு இதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு பெரியவர் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஒரு கை கடிகாரத்தை தொலைத்து விடுகிறார். அந்த நேரத்தில் அவர் எவ்வளவோ தேடி பார்த்தும் அது கிடைக்கவில்லை. வழியோரத்தில் 10 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து, தம்பி, எனது கை கடிகாரத்தை நீங்கள் யாராவது தேடி கொடுங்கள். நீங்கள் தேடி கொடுத்து விட்டால் உரிய சன்மானம் உங்களுக்கு தருகிறேன், ஒரு gift தருகிறேன் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். உடனே அந்த மாணவர்கள் அனைவரும் அங்கு வந்து அந்த கை கடிகாரத்தை தேடுகிறார்கள். ஆனால் ஒருவராலும் அதை கண்டுபிடிக்கவில்லை. இறுதியாக, ஐயா மன்னித்து விடுங்கள், எங்களால் முடியவில்லை என்று சொல்லி சென்று விடுகிறார்கள். ஒரே ஒரு சிறுவன் மட்டும் மீண்டும் அவரிடத்தில் வந்து, ஐயா, எனக்கு 5 நிமிடங்கள் கொடுங்கள், நிச்சயமாகவே நான் உங்களது கை கடிகாரத்தை கண்டுபிடித்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். உடனடியாக அவரும், நல்லது தம்பி, இவ்வளவு நேரம் நான் பொறுமையாக காத்திருந்தேன், ஒரு 5 நிமிடம் தானே கேட்கிறாய், நீ போய் எனது கை கடிகாரத்தை தேடி எடுத்து வா என்று சொல்லுகிறார். உடனே அந்த பையன் அந்த அறைக்குள் சென்று மின் விசிறி, விளக்குகள், பொருட்சாதனங்கள், ரேடியோ, டிவி போன்ற அனைத்தையும் அணைத்துவிட்டு 1, 2, 3 மணித்துளிகள் கண்களை மூடி வீட்டின் நடுவே அமர்ந்திருக்கிறான். அந்த அமைதியின் நடுவில் தொலைந்து போன அந்த வாட்ச் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்திலிருந்து டிக் 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 என்ற சவுண்ட் வருகிறது. உடனே அந்த சத்தத்தை கேட்டு அவன் ஓடிப்போய் அந்த வாட்சை எடுத்து அந்த பெரியவரிடத்தில் கொடுக்கிறான். அந்த பெரியவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூடவே அவனுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். அவர் கேட்டார், எப்படி இதை நீ கண்டுபிடித்தாய்? அவன் சொன்னான், ஐயா, அமைதியாய் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தேன், இந்த சத்தத்தை கண்டறிந்தேன். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் அமைதியாய் இருப்போம். 2 விஷயத்திற்காக. ஒன்று, நமது வாழ்க்கையில் நாம் தொலைத்ததை பெறுவதற்காகவும், இருப்பதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வதற்காகவும், மகிழ்வுடன் அந்த பொருளில் நாம் வாழ வேண்டியும், மகிழ்வோடு அந்த பொருளோடு இருக்க வேண்டியும் நாம் இழந்ததை தேடுவோம், இருப்பதில் மகிழ்வோம். அதுதான் அமைதி. அமைதியாக இருந்தால் நிச்சயமாகவே நமது வாழ்வில் மகிழ்ச்சி என்பது உண்மையாகவே கைகூடும் என்ற சிந்தனையோடு இந்த ஒரு அருமையான பாடலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி.